நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.5ல 10th சம் பார்க்கலாமா? இன் ஏ தேட்டர் தேர் ஆர் 20 சீட்ஸ் இன் ஏ ஃப்ரண்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்கு? 20 சீட்ஸ் இருக்கு. அண்ட் 20 ரோஸ் வேர் அலாட்டட். மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? நமக்கு 30 ரோ இருக்கு டோட்டலா. ஈச் சக்சஸிவ் ரோ சக்சஸ்னா அடுத்தடுத்த ரோ கண்டெய்ன்ஸ் 2 அடிஷனல் சீட்ஸ் தேன் இட்ஸ் ஃப்ரண்ட் ரோ. ஃப்ரண்ட் ரோ இருக்கிறத விட அதுக்கு பேக் ரோ எப்படி இருக்கு? நமக்கு 2 சீட் எக்ஸ்ட்ரா ஆகுது. அடுத்து நமக்கு என்ன வரும்? அடுத்து இன்னொரு 2 சீட் எக்ஸ்ட்ரா வரும். ஹவு many seats are there in last row? லாஸ்ட் ரோ மீன்ஸ் என்னது? 30th ரோல நம்ம என்ன கேட்குறாங்க? இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல அவங்க கொடுத்துற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் a row ஃபார்ம் ஏபி. ஒரு ஏபி அது ஃபார்ம் பண்ணுது. எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரோ என்ன சொன்னாங்க? எத்தனை சீட் இருக்கு? 20 சீட்டா. அடுத்த வந்து 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வரும் 22 இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த இன்னொரு 2 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 24. அப்போ பாருங்க காமன் டிஃபரன்ஸ் 2 வருது இல்லையா? அப்போ டாடா வந்துட்டு இருக்கு. மொத்தம் இப்போ எத்தனை நமக்கு டேர்ம்ஸ் இருக்கும்? 30 டேர்ம்ஸ். ஏன்னா 30 ரோல். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏ வேல்யூ என்னது? இங்கே 20. ஏன்னா நமக்கு இப்போ சம் பாருங்களா என்னன்னா இப்போ 30 ரோ இருக்கா? 30th ரோல நம்ம என்ன கேட்குறாங்க? எத்தனை சீட் இருக்கிறாங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ 20 சீட்டு, செகண்ட் ரோ 22, தேர்ட் ரோல 24. அப்போ அதே போல என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு சொல்ல தேர்ட் டேர்ம் 24 இருக்கு. அப்போ அந்த 30th ரோல நம்ம T30 நம்ம கண்டுபிடிக்கணும். T30னா நம்ம என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணோம்? TN ஃபார்ம் யூஸ் பண்ணி TN ஃபார்ம்ல நமக்கு இந்த A + n-1 டியா. அப்போ ஏ வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்? டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 20, டி நமக்கு கண்டிப்பாக தெரியும். நமக்கு 2 இன்க்ரீஸ் ஆகும். 2 தான். ஏன்னா ஃபார்முலா எப்படி போடலாம்? T2 - T1 போட்டு அது நமக்கு 22 - 20 ஈக்குவல் டு 2 போடலாம். இப்போ டி வேல்யூ முடிச்சா இப்போ டிஎன் ஃபார்முலா போகிறோம். டிஎன் ஈக்குவல் டு ஏ + n-1 இன்ட்டு டி. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T30. ஏன்னா 30 ரோ எத்தனை சீட் வேணும் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ 20யா ப்ளஸ் n வேல்யூ நமக்கு வந்து இங்கே 30 - 1 டி வேல்யூ நமக்கு 2. அப்போ 20 + 29 into 2. So 20 plus 58 equal to 38. Therefore, there are 78 seats in the 30th row. அவ்வளோதான். இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. அந்த ஏபிஐ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்க. 20, 22, 24 ஏபிஐ ஃபார்ம் பண்ணுங்க. ஏ வேல்யூ ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டேர்ம் டி வேல்யூ நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டிஎன் இங்கே முக்கியமாக நீங்கள் நான் வச்சது தான். நம்ம T30 கண்டுபிடிக்கணும். அதை நான் வச்சுன்னா சம்ம நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் போட்டு முடிச்சிடலாம்.